முக்கியமான விஷயம் தான். ஆனா அந்த மாதிரி ஆடைகள் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆண்கள் கூட ரொம்ப சீக்கிரமா ஆடைகள் தேர்வு செய்ய முடியுங்க. ஆனா பெண்கள் ஆடைகள் தேர்வு செய்யறாங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்களும் நல்லாவே தெரியும். சில பெண்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஆடைகள் கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம், ஒரு பாரம்பரிய ஒரு கைத்தறி பட்டு நிறுவனம் அப்படின்னாலே நம்ம யாரை சொல்ல முடியும் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது RMKV. எங்க நம்ம இப்ப சென்னையில வடமணில இருக்கக்கூடிய போரோ விஜயமால இருக்கக்கூடிய அந்த RMKV அந்த ஒரு கிளைக்கு வந்திருக்கும். இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா அப்படின்னா பெண்களுக்கான எல்லா வகையான ஆடைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுக்கான ஆடைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிரிவுகள் இருக்கு, குழந்தைகளுக்கு தனித்தனி பிரிவுகள் இருக்கு. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கைத்தறி புடவைகளுக்கு ரொம்ப பேர் பெற்ற ஒரு நிறுவனம் இந்த RMKV. இங்க வந்து கைத்தறிக்கான ஒரு மாதிரி வந்து இங்க வடிவமைச்சிருக்காங்க. எப்படி புடவைகள் வந்து கைத்தறியில வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம கண்கூடா பார்க்க முடியும். எல்லாருமே வரவங்க புடவைகள் வாங்குறதோட சரிங்க, அதையும் பார்த்துட்டு தாராளமா ஒரு ஆச்சரியப்போட போயிட்டு இருக்காங்க. நம்ம இங்க வந்தாச்சு, புடவைகள் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முதல் இந்த கைத்தறி வந்து எப்படிதான் உருவாக்குறாங்க, அந்த புடவைகள் எப்படிதான் வருது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம்ல. ஒரு ஆச்சரியமான விஷயம் எல்லாருமே வந்து புடவைகள் நம்ம சாதாரண வாங்கிட்டு போறோம். ஆனா அந்த புடவைகள் நெய்யறதுல வந்து எவ்வளவு கடினம் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா பாத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு கைத்தறி மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அங்க வந்து உண்மையாவே புடவை வந்து நெய்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கேட்கலாம். ஆனா வணக்கம். சொல்லுங்க சார். பேர் சொல்லுங்க. கமலக்கண்ணன் சார். கமலக்கண்ணன். இப்போ வந்து நான் இது ஒரு மாதிரி அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா உண்மையுமே புடவை நெஞ்சிட்டு இருக்கு. இங்கே பண்றோம் சார். இங்கே நீங்க இங்கே ஆரம்பி சொந்த சொந்த ஒரு தறி நெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இது வந்து என்ன வகையான பட்டு? காஞ்சிபுரம் பட்டு சார். காஞ்சிபுரம் பட்டு. நீங்க பியூர் ஜரி பியூர் பட்டு. ரேட்டு பார்த்தீங்கன்னா இது 20 மணி நேரம் ஆகும் சார். சொந்தமாக இங்கே நெச்சிட்டு இருக்கும். நீங்க வந்து இப்போ கேட்குறாங்க அப்படின்னா உடனே வந்து நீங்க இது கொடுப்பீங்க. ஒரு சாரி பண்ணுறதுக்கு 15 நாள் ஆகும் சார். டிசைனை பொறுத்து இந்த டிசைனுக்கு 15 நாள் ஆகும். 15 நாள் ஆகும். இது வந்து காஞ்சிபுரம் பட்டு அப்படிங்க. ஆமாங்க. இதுல வந்து என்னென்ன வகையான பட்டுகள் வந்து இந்த மாதிரி சேல்கள் நெய்ய முடியும்? அதாவது டிசைன் எப்படி கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். இது நாங்களே பண்ணுறதால ப்ளைனாக இருக்கும். இன்னும் பார்டர் மட்டும் வச்சு ப்ளைனாக நினச்சுன்னா ஒரு 5 நாள் 6 நாள் முடியும். ஒர்க்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா 1 மாதம் கூட ஆகும். இதோட விலை வந்து குறைஞ்சது எவ்வளோ இருந்து அதிகம் எவ்வளோ வரையும்? ஆமாம், குறைஞ்சது 20,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் நெய்யலாம் சார். இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா? இதுல வந்து நம்ம வந்து புடவைகளை வந்து நம்ம தேர்வு செஞ்சா போதும். இந்த மாதிரி வடிவங்கள்ல இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், பார்டர் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நிறங்கள் இருக்கணும், இந்த நூலை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா போதும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 இருந்து 15 நாட்களுக்குள்ள புத்தம் புரிய ஒரு கைத்தறி புடவை நம்மளுக்காக நெய்து கொடுக்குறாங்க. நாமளே நம்ம புடவை தயாராகிறத கண் கூட வந்து பார்க்கலாம். நல்ல விஷயம் இல்ல, இது மட்டும் கிடையாது, இது நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்க்கலாம். இந்த கடையை பத்தினும் இதை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக தல மேலாளர் சிவசுப்பிரமணியன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வந்து பார்க்கும் போதே பட்டுக்கான ஒரு பாரம்பரிய அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு மாதிரி இங்கே வச்சு இங்கே புடவை நேரடியாக தயாரித்து கொடுத்துட்டு இருக்கீங்க. தீபாவளி முன்னிட்டு என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க? இந்த தீபாவளியை முன்னிட்டு நம்ம RMKVல புதிய வண்ணங்கள் நிறைந்த ஒரு தீபாவளியை கொண்டாட வண்ணங்கள் நிறைந்த பட்டுப்புடவை அறிமுகப்படுத்தியிருக்கோம். முதலா இக்கத் வர்ணஜாலம் அப்படின்ற ஒரு புதிய பட்டுப்புடவையை நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் இந்த தீபாவளிக்கு. இக்கத் வர்ணஜாலம்ன்றது என்னன்னா, இக்கத் ஒரிசால இருக்கக்கூடிய ஒரு இக்கத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதுவிதமான டிசைனை நம்ம காஞ்சிபுரம் பட்டுல புகுத்தி புதிய ஒரு டிசைனை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். புடவையினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா சாதாரண பட்டு புடவை காட்டிலும் 40% எடை குறைவானதா இருக்கும். ஸோ அப்போ இளைய தலைமுறையினர்கள் மகளிர் வந்து அதை அணிகிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். சரி, விலைன்னு பார்க்கும்போது என்ன மாதிரி சலுகைகள் கொடுக்குறீங்க? புது புது விஷயங்கள் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. விலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே நம்மளுடைய சொந்த தறியில உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கறதுனால பொதுவாகவே நம்ம பட்டுப்புடைகளுக்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலைகளும் மலிவாகவும் சரியான அளவிலும் இருக்கும். இப்ப இங்க ஒரு புடவை வந்து ரொம்ப அழகா வச்சு, இது வந்து என்ன வகை? இது வந்து காஞ்சிபுரம் பட்டு புடவை. இது வந்து தீம் சாரின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா இதுல இந்த முந்தானையில பல்லுல உங்களுக்கு ஒரு தீம் கொண்டு வந்திருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த நிறைய தீம் சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம். இது ரீசெண்டா லான்ச் பண்ண ஒரு தீம் சாரி. இதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய வாத்திய கருவிகள் இப்போது தற்போது புழக்கத்திலே இல்லாத வாத்திய கருவிகள்.
சில வாத்தியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திய இப்போ புழக்கத்தில் இல்லாத வாத்தியக்கருவிகள். இதோட விலை குறைந்தபட்சம் அதிகபட்சம்? குறைந்தபட்சம் இந்த தீம் சாரீஸ்ல நமக்கு 10,000 15,000 இருந்து மேக்சிமம் 1 லட்சம் வரைக்கும் இருக்கு. எங்களோட கருத்துக்கு ஏற்ற போது நீங்க வடிவமைச்சு கொடுப்பீங்க. என்னடா குழந்தைங்க எல்லாம் பார்த்தோன்னா ஏதோ வந்து ஒரு விளையாட்டு திடலுக்கு வந்து அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது வந்து நம்ம சென்னை வடமல்லி ஆரம்பிக்கவில தான் இருக்கும். அது வந்து முதல் தளத்துல இருக்கும். 2வது தளத்துல பட்டுப்புடவைகள்லாம் பார்த்தோம். முதல் தளத்துல குழந்தைகளுக்காக ரொம்ப பிரத்யேகமா அமைக்கப்பட்ட ஒரு பகுதியே இப்ப நம்ம முக்கியமா இருக்கும். இங்க வந்து பிறந்த குழந்தைகள் இருந்து அந்த வயது வரக்கூடிய எல்லா வகையான குழந்தைகளுக்கும் வந்து ஒரு அற்புதமான ஆடைகள் இருந்துட்டு இங்க என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம மேலாட்ட கேட்கலாம். இங்க வடபழனி ஆரம்பிக்கவில முதல் தளத்துல இருக்கும். இங்க குழந்தைகளுக்கான பிரத்யேக ஆடைகள் சார் சொன்ன மாதிரி பிறந்த குழந்தைகள்ல இருந்து 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புதுமையான ஃப்ராக்ஸு, டிஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, ஜீன்ஸு எல்லாமே வச்சிருக்கோம். பர்டிகுலரா இந்த தீபாவளிக்கு புதிய கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய அறிமுகப்படுத்திருக்கோம். எல்லாமே தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப வண்ணங்கள் நிறைய பிடிக்கும். பல வண்ண ஆடைகள்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஆமா, வண்ணங்கள் நிறைந்த ஆடைகள்ல நிறைய கொடுத்துருக்கீங்க. ஏன்னா குழந்தைங்களை மகிழ்விக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப எளிமையா நம்ம இங்க வந்து செஞ்சுக்கோங்க. அப்படிதானே? அதுவும் தனியா விளையாட்டு கூட இடம் வேற கொடுத்துட்டீங்க. ஆமா, விளையாண்டுட்டு போய் ஆடைகள் எடுத்துட்டு தேர்வு செஞ்சு பார்த்துட்டே இருக்கலாம். பிடிக்காத ஆடைகள் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லா வகையான ஆடைகளும் பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஆடை 2 வெவ்வேறு ரகங்கள்ல பயன்படுத்த முடியும்னு சொல்லிருக்காரு. அது என்ன அப்படின்றத கேட்கலாம். சொல்லுங்க, இது என்ன வகையான ஆடை? இது நம்ம ஆர்எம்கேவுடைய ஸ்ரீனிகா பிராண்டு. இது நம்ம இந்த தீபாவளிக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ஸ்கர்ட். இந்த ஸ்கர்ட்டுக்கு பாவாடை தாவணி செட்டை பயன்படுத்துறதுக்கு இதுக்கான பிளவுஸ். இது பிளவுஸுக்கான தாவணி. சோ இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் பட்டு பாவாடை தாவணி செட்டு மாதிரி இருக்கும். இப்போ இது நம்ம சிட்டி கேர்ள்ஸ் வேர் பண்ணோம் அப்படின்னா இதே ப்ராடக்ட்டை நம்ம சல்வார்ஸா பயன்படுத்தலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கர்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் இருக்கும், இந்த டேக்ஸ். இந்த டேக்ஸ்ல நம்ம இதை அட்டாச் பண்ற மாதிரி பிளவுஸ்ல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். மேனுவலா நம்மளே பயன்படுத்தலாம். பாத்தீங்களா, முதல்ல தனித்தனியா பார்க்கும்போது ஒரு தாவணிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சது. இப்ப சேர்த்து போடும்போது ஒரு சல்வார் அதுக்கேற்ற மாதிரி ஒரு புது ரகங்களை கொடுத்துட்டாங்க. பார்க்கும்போதே வித்தியாசமா தானே இருக்கு. இது சல்வாரா நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை அட்டாச் பண்ணி இந்த சல்வார் பயன்படுத்தும் போது அதுக்கு பாட்டம் நமக்கு லெகின்ஸ் கொடுத்துருக்கோம். லெகின்ஸ். இந்த ஷாலை நம்ம பட்டுப்பாவாடை தாவணிக்கு தாவணியா பயன்படுத்தலாம். சல்வாரா யூஸ் பண்ணும்போது ஷாலா யூஸ் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. ஒரு வாடிக்கையாளருக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு புது வடிவங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த தீபாவளி எங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷம்.